Okay, once again, I will quickly tell. So half vowels, half vowel. Okay, half vowel. First இது பார்க்கிறோம் என்னது? Right, we looked at a simple shava. என்ன shava இது? Simple shava. Simple Simple shava நம்ம எப்படி எழுதுறோம்? It is a two dot. ரெண்டு டாட் ரெண்டு டாட் வந்து இந்த மாதிரி செங்குத்தா மேலே இருக்கும். ஓகே, ரெண்டு டாட். இது என்ன சவுண்ட் கொடுக்குது? குவிக் இ சவுண்ட் என்ன செய்யுது குவிக் இ கொடுக்குது. சவுண்ட் குவிக் இ சவுண்ட் என்ன செய்யுது இ உங்களுக்கு சவுண்ட் கொடுக்குது. ஓகே, குவிக் இ சவுண்ட் கொடுக்குது. இதை நம்ம டிரான்ஸ்லிட்ரேட் பண்றப்ப அந்த ஈய வந்து கொஞ்சம் குட்டியா அந்த எழுத்துக்கு மேல, இப்ப பி இருக்குது, அடுத்து செவா இருக்குன்னா அப்படி குட்டியா மேல அடிச்சிடும் எழுதுறோம் டிரான்ஸ்லிட்ரேஷன்ல. ரைட், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பிரீத், லைக் பெரீத் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரைட், ஸோ பெரீத். ஸோ பிரீத்ல பாருங்க, லைக் இங்க ஈ இருக்குது, லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிரீத் லைக் பிரீத். ஓகே, பிரீத், தட்ஸ் சாங். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆதியாகமம் 1:1 இருந்து பார்த்தோம். வசனத்தினுடைய முதல் வசனங்கள். ரைட், பைபிள்ல ஹீப்ரு பைபிள் இருக்கிற வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட், யூ ஆர் ஸ்டார்டிங் வண்டர்ஃபுல். ரைட், ஸோ பெரஷித் லைக் பாரா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நினைச்சோ பார்த்தோம். ரைட், பெரஷித் பாரா. ஓகே, ரைட். இந்த செவாக்கு பேர் என்ன சொன்னோம்? சிம்பிள் செவா. சிம்பிள் செவா ரெண்டு புள்ளி செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த சிம்பிள் சிவா ரெண்டு வகையில ஃபங்க்ஷன் ஆகும். சில நேரம் சைலண்டா இருக்கும், சில நேரம் வயலண்டான்றதுல, சில நேரம் ஓக்கலான விஷயம் இருக்கு. ரைட், சைலண்டா இருக்கும், சில நேரம் ஓக்கலா இருக்கும். அப்படின்னா என்னது? சில நேரம் அது சவுண்ட் இல்லாம இருக்கும், சில நேரம் அதை நம்ம சில நேரம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, சில நேரம் என்ன செய்யும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் திங். சைலண்ட் ஷெவா ஆர் சம்டைம் இட் இஸ் அ ஓக்கல் ஷெவா. ஓக்கல் ஷெவா. ஓகே, கிரேட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்ப 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 ஷெவாக்குரிய ரூல்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த மத்ததையும் கொஞ்சம் முடிச்சுக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் இஸ் த காம்பவுண்ட் ஷெவா. என்ன ஷெவா இது? காம்பவுண்ட் ஷெவா. காம்பவுண்ட் ஷெவா. உங்க காம்பவுண்ட்ல இருக்கவங்க பார்க்க போறாங்க, நம்ம காம்பவுண்டை பத்தி ஏதோ பேசுறாங்க அப்படின்னு. ரைட், காம்பவுண்ட் ஷெவா. கிரேட். ரைட், ஸோ காம்பவுண்ட் ஷெவா, காம்பவுண்ட் ஷெவா. ரைட், காம்பவுண்ட். ரைட், நம்ம காம்பவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்த்தாலே லைக் வாட் டஸ் இட் ரிமைண்ட்ஸ் யூனா வந்து ஏதோ ஒன்னோடு கூட சேர்ந்து அது எப்படி இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கூட்டாக என்ன செய்து இருக்குது. ரைட், இட் இஸ் ஜாயினிங் வித் சம்திங். ரைட், ஏதோ ஒரு ரோடு கூட என்ன செய்து எப்படி இருக்கு, இது வந்து ஜாயிண்டான செய்து இருக்குது அப்படின்னு நினைச்சிடும். நீங்க நினைச்சிருக்கீங்க, பாக்குறீங்க. ஸோ வாட் ஆர் தோஸ், லைக் அப்படி இருக்கின்ற இதுக்கெல்லாம் என்னது, அதுக்கெல்லாம் வந்து பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சப்பறம் பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த வவலுக்குலாம் அப்படி பேர் நினைச்சு இருக்குது. ரைட், காம்பவுண்ட் ஷெவா. எதுல காம்பவுண்ட் ஷெவான்னு பாக்குறப்ப மூணு காம்பவுண்ட் ஷெவா இருக்குது. இது ஓகே, இது என்னன்னா ஹார்டேஃப் பத்தா. எழுதிக்கோங்க, ஹார்டேஃப் பத்தா. தமிழ்ல காம்பவுண்ட் ஷெவாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு ஷெவா அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு ஷெவா, அதாவது ஒரு கூட்டா காம்பவுண்ட் ஷெவா. ரைட், தமிழ்ல எழுதுனா காட்டேஃப் பத்தா. காட்டேஃப் பத்தா. ரைட், ஓகே. ரைட், இந்த ஹார்டேஃப் பத்தா. ஓகே, ஸோ இந்த ஹார்டேஃப் பத்தாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, ஸோ இது வந்து ஒரு பத்தாக்கும் ஒரு ஷெவாவும் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு பத்தாக்கும் ஒரு ஷெவாவும் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஒரு பத்தா போட்டுக்கோங்க, அது பக்கத்துல ஒரு ஷெவா போட்டுக்கோங்க. ஒரு பத்தாக் அண்ட் தென் ஒரு ஷெவா. இது பேர் தான் என்ன சொல்றோம்? ஹார்டேஃப் பத்தாக். லைக் தமிழ்ல ரொம்ப ஹார்டேஃப் பத்தா. ஓகே, ஹார்டேஃப் பத்தாக். ஓகே, ஹார்டேஃப் பத்தாக் எப்படி இருக்குது? ஒரு பத்தாக்கும் ஒரு, அதாவது ரெண்டு வவல் சேர்ந்த மாதிரி இருக்குது. காம்பவுண்ட் கூட்டு ஷெவா அப்படின்னு சொல்றோம். ரைட், இது ஒன்னோட இன்னொன்னு கூட்டிக்கிறது தன்னோட கூட. ரெண்டு ஷெவா வந்து தனியா நிக்க மாட்டேங்குது, ஒரு பத்தாக்கையும் சேர்த்து இழுத்துக்கிறது. ரைட், இது பேர் தான் என்ன ஷெவா? இது காம்பவுண்ட் ஷெவா. காம்பவுண்ட் ஷெவா. இந்த காம்பவுண்ட் ஷெவாவை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்லிட்ரேட், லைக் அதான். ஸோ ஹவு டு வி டூ திஸ் அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு சில புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி போடுவாங்க. லைக் இதுவுமே ஒரு குவிக் ஏ மாதிரி, குவிக் ஏ சவுண்ட். என்ன சவுண்ட் இது? குவிக் ஏ சவுண்ட் கொடுக்குது. ரைட், குவிக் ஏ சவுண்ட். ஓகே, குவிக் ஏ சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஹேட் ரைட். ரொம்ப ரொம்ப இழுக்க தேவையில்ல. ஆனா வந்து ஒரு சவுண்ட் குவிக் ஏ சவுண்ட் நினைச்சே கொடுக்கணும். குவிக் ஏ சவுண்ட். ரைட். இப்போ ஒரு 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 இது எழுதுறேன் நான் உங்களுக்கு. லைக் இதுவுமே வந்து அந்த எப்படி அங்க ஈய மேல போடுறீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏ மேல போடுங்க. ஓகே, ஏ வந்து மேல போடுங்க. இப்போ ஒரு ஒன்று எழுதுறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு ஒரு வார்த்தை எழுதுறேன். கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி ரீட் பண்ணுங்க. ஓகே ரைட், லெட்ஸ் ட்ரை திஸ். வாசிங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா. Hukamim. வெரி குட், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். somebody read it wonderfully. தமிழ் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு லெட்டரா போங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஹெத். ஓகே, ஹெத். அதுக்கப்புறம் இது வந்து ஏ. ஏ. அதுக்கப்புறம் லைக் லைக் இது வந்து கே சவுண்ட். அப்புறம் ஏ and then எம். அதுக்கப்புறம் ஐ. எம். ரெடி டுகெதர். அகாமீம். அகாமீம். அகாமீம்னா என்ன அர்த்தம்னா வந்து லைக் த சேஜஸ்னு அர்த்தம். அதாவது ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஞானிகள். அகாமீம் ஞானிகள். ஓகே, ஹகாமீம். புரியுதா? ரைட். இந்த ஏ இந்த மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்றோம். அப்படி மேல தூக்கி போட்டுறோம். ஹகாமீம். ரைட், ஹகாமீம். இன்னும் இன்னும் ஒண்ணு மட்டும் ஒண்ணு. ஓகே. ட்ரை பண்ணுங்க யாராவது. Hamishi. Okay, what is that? Hamishi. Okay, Haj, Ha, right, and then me, and then she. Okay, Hamishi. Very good. Hamishi. Hamishi na ஐந்தாவது அர்த்தம். Right. ஐந்தாவது. Fifth அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது. Hamishi. Very good. Hamishi. Fifth. ஐந்தாவது அப்படின்னு அர்த்தம். Okay, Hamishi. Great. அகாமீம், ஹமிஷி. இப்போ புரியுதா? ஹாட்டிஃப் பத்தா. இது வந்து இதுவுமே என்ன வவல்? ஃபுல் வவல் கிடையாது, ஹாஃப் வவல். ரைட். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே ஹாஃப் வவல். ரைட், ஹாஃப் வவல். காம்பவுண்ட் ஷெவா. இது பேர் வந்து என்னது? காம்பவுண்ட் ஷெவா. லைக் ஹாட்டேஃப் பத்தா. இது பேர் என்னது? ஹாட்டேஃப் பத்தா. ஹாட்டேஃப் பத்தா. வெரி குட். அடுத்ததுக்கு போயிருவோமா? ஹாட்டேஃப் பத்தா எழுதிட்டீங்களா எல்லாருமே? Very good. அடுத்ததுக்கு போயிருவோமா? Right. So the next one is the next one என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா ஹாட்டேஃப் செகோல். செகண்ட் வந்து என்னன்னா ஹாட்டேஃப் செகோல். ஹாட்டேஃப் செகோல். ஹாட்டேஃப் செகோல். ஹாட்டேஃப் செகோல். ரைட். இந்த ஹாட்டேஃப் செகோல் இப்போ சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். ஹாட்டேஃப் பத்தாக் இப்படி ஒரு பத்தா போட்டு ஷெவா இருந்துச்சு. அப்ப ஹாட்டேஃப் செகோல் எப்படிதான் இருக்கும்? ஒரு ஹைஃபன் போட்டு 3 புள்ளி. லைக் ஒரு ஷெகோல் இல்ல ஷெகோல் போட்டு 2. ரைட். ஷெவா. ரைட், ஷெகோல் போட்டு ஷெவா. இப்படி இப்படி எல்லாரும் லைக் நீங்க இப்படி ஒரு ஷெகோல் போட்டுக்கோங்க. ஷெகோல் போட்டு பக்கத்துலயே ஷெவா. உங்க வீட்டுல காலையில் நீங்க கோலம் போடுற மாதிரி இருக்கும். ரைட். ரைட், எப்படி இருக்கும்? லைக் ஒரு ஒரு 3 புள்ளி, அதுக்கப்புறம் புள்ளி. 5 புள்ளிகள் வரும். ஒரு 5 புள்ளியா இருக்கும். ரைட். So that's all. That's called as what? Hotef. Hotef Segol. Very good. Hotef Segol. Hotef Segol. இந்த ஹாட்டேஃப் செகோல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில இருக்கும். ரைட். ரைட். தேவன் அப்படின்ற வார்த்தை சொல்றோம்ல, அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா ஏலோஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏலோஹிம். ஏலோஹிம்.
இது இப்படிதான் எழுதுவாங்க. எலோஹிம், எலோஹிம், ரைட்? ஸோ இதில் பாருங்களேன். ஸோ ஆலஃப்க்கு எந்த சவுண்டு கிடையாது, ரைட்? இ இருக்குது, எல், மேல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, ஓ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்குது ஹெச், அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் எம். எலோஹிம், 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 ரைட்? எலோஹிம், ரைட்? ஸோ இதுவுமே என்ன சவுண்ட்னா ஒரு குவிக் இ சவுண்ட். குவிக் என்ன சவுண்ட் இது? இ சவுண்ட். ஏன்னா செகோல் வந்து இ சவுண்ட் தானே, இ சவுண்டு. ஆனா தமிழ் சொல்றப்ப குவிக் ஏ சவுண்ட் மாதிரி, லைக் ஒரு ஏ அல்லது ஏ, எலோஹிம், ரைட்? நீங்க ஏ ஆர் ஏ சவுண்ட், எலோஹிம். ஓகே, இது பேர் என்னது? ஹார்டேஃப் செகோல். இது பேர் என்னது? ஹார்டேஃப், ஹார்டேஃப் செகோல். ஹார்டேஃப் செகோல். வெரி குட். டைம் இல்லை, நம்ம அடுத்ததுக்கு போயிருமா? வெரி ஷார்ட்டா, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் புரிஞ்சா? ஹார்டேஃப் செகோல். எனிதிங், எனிதிங், எனிபடி வாண்ட் டு ஆஸ்க்? அடுத்த லெட்டர் போயிடலாமா? நீங்க தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா தெரியாது எனக்கு. நீங்க ஓகே நான் அதில் இருப்பேன். ஏன்னா இங்க என்னோட ஸ்க்ரீன், நீங்க எல்லாரோட ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. ஓகே, கிரேட். ஓகே, the next one. Okay, the third one. Octave comets. What is that? Octave comets. காமெட்ஸ். Octave comets. Octave comets. Octave comets. Octave comets. Okay, great. ஸோ ஹார்டேவ் காமெட்ஸ் என்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னா, ஏ சவுண்ட் கிடையாது. நீங்க உடனே காமெட்ஸ் நினைக்க தேவையில்லை. இது வந்து ஓ சவுண்ட் கொடுக்கும். முதல் இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோம். லைக் இது அப்படியே காமெட்ஸ் மாதிரி இப்படி ஒரு டீ மாதிரி போட்டுட்டு அது பக்கத்துல இப்படி 2 புள்ளி. ஓகே, ரைட்? ஒரு டீ மாதிரி வந்துடும், அது பக்கத்துல ஒரு 2 டாட்ஸ். ஓகே, ஒரு டீ மாதிரி போட்டு 2 டாட்ஸ். ரொம்ப ஈஸி தானே, நீங்க போன வட்டம் படிச்சதே தான். இந்த வட்டம் என்ன என்ன முக்கியமான ரெண்டு டாட் மட்டும் படிச்சிட்டீங்க. அந்த டாட்டை இப்ப இது காம்பவுண்ட் ஷிவாஸ்ல கூட கூட எழுதிக்கிறீங்க. மற்றபடி ரொம்ப ஈஸி இந்த வட்டம் நம்ம லேர்ன் பண்ணது, ரைட்? ஸோ இது பேர் என்னது? ஹார்டேஃப் காமெட்ஸ். இது என்ன சவுண்ட் கொடுக்குது? இது வந்து ஓ சவுண்ட், ஓ ஓ sound. ஹரீட். ஓகே, ஹரீட்னா ஒரு ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாட் சவுண்ட் திஸ் இஸ்? ஓ சவுண்ட். என்ன செய்து கொடுக்குது? ஓ சவுண்ட். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஹார்டேஃப் காமெண்ட்ஸ்லாம் ஹீப்ரு பைபிளில் ரொம்ப ரேராக தான் வரும். ரொம்ப ரொம்ப அடிக்கடி வர்ற வார்த்தைகள்லாம் கிடையாது, ரைட்? ஆனால் பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரைட், நம்ம 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 ஓரளவு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு வார்த்தை எழுதுறேன். ஓகே, ஸோ somebody try to read this. அடுத்த வாசிங்க. ஓனி. ஓய். ஓனி. ஓனி. ஓனி, வெரி குட், ரைட்? ஓ என் அண்ட் தென் ஐ. ஓகே, ஐ. ஐ. இதுக்கு வந்து இப்படி போட்டுக்கிறோம். ஓனி. ஓனி மீன்ஸ் வாட்? ஏழ்மை, த பாவர்ட்டி, ரைட்? பாவர்ட்டி குறிக்கும், ரைட்? ஏழ்மை, பாவர்ட்டி. ஓனி, ஓனி, ரைட்? ஓனி மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ பாவர்ட்டி, இட்ஸ் பாவர்ட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் இது. வாசிங்க இதை யாராச்சும். ஓ போனா கூட மெதுவா போங்க. ஹோட்ட. ஓ, ஹோ ஹச். அதுக்கப்புறம் டி தா, டி எஸ் கை ஐ எம். வெரி குட். ஹுதாஷிம், ஹுதாஷிம், ரைட்? ஹுதாஷிம். ஹுதாஷிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூ மூன் அர்த்தம், ரைட்? நியூ மூன், புது நிலா அப்படின்ற மாதிரி, புது நிலவு, ரைட்? நியூ மூன், ஹுதாஷிம். Hudashim means what? It's a new moon. Hudashim. Okay, right?
ரைட். ஸோ இப்போ ஹொதாஷியம் நீங்க இப்போ எழுதுறீங்கன்னா ஹச் இப்படி மேலே ஓ வந்துடும். அதுக்கப்புறம் DASIM பொட்டாசியம். ஓகே, நான் எக்ஸாக்டா அதில் உள்ள இந்த மேலே மார்க்கர்லாம் போடாமல் எழுதுறேன். பட் நீங்க டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி பழகுறப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா நல்லா இருக்கும். ரைட், பொட்டாசியம். வாட் இஸ் திஸ் ஒன்? பொட்டாசியம். Okay, great. So பொட்டாசியம், ரைட், காமெட்ஸ். ஓகே, ஹார்ட் ஆஃப் காமெட்ஸ். ஓகே, மூணு மூணு காம்பவுண்ட் ஷேவா படிச்சிருக்கோம். கூட்டு ஷேவா வந்து 3 படிச்சிருக்கோம். வாட் ஆர் தோஸ்? த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பாருங்க? ஹார்டேஃப் Hatef Patha Patak. Very good. The next one? Hatef Segol. Goal. அதுக்கப்புறம் உள்ளது ஹார்டேஃப் Hatef Gamas. காமெட்ஸ். Gamas. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சிம்பிள் ஷேவா படிச்சிருக்கோம். சிம்பிள் ஷேவா. ஓகே, சிம்பிள் ஷேவா. குவிக் இ சவுண்டு. ஹார்டேஃப் பார்த்தா என்ன சவுண்டு? குவிக் A sound. ஏ சவுண்டு. அதுக்கப்புறம் ஹார்டேஃப் செகோல் குவிக் Segol. இ Quick சவுண்டு. A. அதுக்கப்புறம் லைக் ஹார்டேஃப் காமெட்ஸ் Hatef குவிக் Gamas. O sound. quick O sound. Very good, very good. Wonderful, wonderful. Great. Right? So, இந்த லாஸ்ட் 5 minutes இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் நான் நினைச்சேன் சொல்லித்தரேன். ரைட், இந்த ஷெவா இருக்குதுல்ல, ஷெவா வந்து எப்பப்பெல்லாம் சவுண்டு கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் நினைச்சக்கூடாது, சவுண்டு என்ன செய்யாது, எதுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சணும். லைக் ஷெவாக்குரிய சில விதிகள், த ரூல்ஸ் ஃபார் ஷெவா. ஓகே, ரூல்ஸ் ஃபார் ஷெவா. நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய 2 ரூல்ஸ் மட்டும் நினைக்கிறேன் சொல்லித்தரேன். ஸோ தட் இட் வில் பி தர். உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். நார்மலாக வந்து ரைட், முதல் எழுத்துலேயே ஷெவா வந்துச்சு அப்படின்னா, ரைட், லைக் முதல் முதல் எழு முதல் எழுத்திலேயே, ஓகே, முதல் எழுத்திலேயே ஷெவா வந்தால் அது லைக் ஒளியுள்ள ஷெவா. ஓகே, என்ன சொல்றது, லைக் என்ன சொல்றோம்னா, இஃப் த ஷெவா கம்ஸ் இன் அ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ வேர்ட், லைக் முதல் எழுத்துனா அந்த ஒரு வார்த்தையின் கூட போட்டுருக்காங்க, வார்த்தையின் முதல் எழுத்திலேயே ஷெவா வந்தால் அது ஒளியுள்ள ஷெவா. ஓகே, இஃப் ஷெவா comes in a first letter of a word, then it is what Shiva? Okal Shiva. Okay. Then it is a Okal Shiva. Okal Shiva. Okal Shiva. Shiva comes in the first letter of a word, then it is a Okal Shiva. Okay? Right? எப்பயுமே அந்த வார்த்தைக்கு இதுல வந்துச்சுன்னா அது நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, வாசித்தருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, ரைட், வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை ட்ரை பண்ணுங்க. இங்க ஷெவா எங்க வந்திருக்குது? முதல்ல வந்திருக்கா, அடுத்ததுல வந்திருக்கா? முதல்ல வந்திருக்கு. அப்ப நீங்க இது அப்ப இந்த ஷெவா வந்து சவுண்ட் இருக்குமா, இருக்காதா? இருக்கும். வெரி குட். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, வாசிக்கிறீங்க. பி, அதுக்கப்புறம் இ, ஆர், ஐ. பெரி. பெரினானது ஃப்ரூட். பெரினானது ஃப்ரூட். பெரினா வந்து பழம். ரைட், பழம். பெரினானது பழம். Great. Shiva. Okay. So this is the first rule. Shiva பத்தி இதான ஒரு first rule. Okay. இப்போ வந்து முதல்ல வந்தா கண்டுபிடிச்சுக்கிறீங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகும்னா, சில நேரங்கள் வந்து ஷெவா வந்து எங்க வரும்னா, ஒரு எழுத்தினுடைய எப்படி சொல்றது, நடுவில் எங்கேயாச்சும் வரும். லைக் ஒரு எழுத்தினுடைய நடுவில் எதையாச்சும் என்ன வரும். ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி டைமிங்ல நான் வந்து நம்ம எப்படி இதை நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம நினைச்சு போறோம், பார்க்க போறோம். லைக் how we are going to find out this ஷெவா. ரைட், இப்போ வந்து ஒரு எழுத்து பிகினிங்ல வந்தா ஓகேன்னு பார்த்துட்டோம். இப்போ ஷெவா வந்து நடுவில் வருது. இப்போ ஷெவா வந்து ஒரு எழுத்தினுடைய நடுவில் வருது. சொல்லின் நடுவிலே ஷெவா வர்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சிடும், பார்க்கிறோம். ரைட், எழுதிக்கோங்க. ஒரு சொல்லின் நடுவே நடுவில் ஷெவா வரும். ஓகே, ஷெவா வரும்போது அதன் முன்னர் காணப்படும்
காணப்படும் உயிரெழுத்துன்றப்ப வவல் வவல் நெடிலா குறிலா என்பதை பார்க்க வேண்டும். Printed. ஓகே, ஒரு சொல்லின் நடுவிலே செவா வரும்போது அதன் முன்னர் காணப்படும் உயிரெழுத்து நெடிலா குறிலா என்பதை பார்க்க வேண்டும். அது நெடிலாக இருந்தால் ஓகே ரைட், நெடிலா இருந்தால் ஒளியுண்டு. குறிலா இருந்தால் ஒளி இல்லை. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சொல்லின் நடுவே செவா வரும்போது அதன் முன்னர் காணப்படும் உயிரெழுத்து நெடிலா குறிலா என்பதை பார்க்க வேண்டும். இங்கிலீஷ்ல யாராச்சும் எழுதணும் அப்படின்னா, ரைட், if a shava comes in the middle of a word, right, if a shava comes in the middle letter of a word, then we have to check whether the previous vowel is a long vowel or a short vowel, right? So நீங்க இதை எழுதிட்டீங்களான்னு தெரியல, இல்லைன்னா I can just scroll up. ஓகே, கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிறோம். ஓகே, எழுதிக்கோங்க. Right, if a shava comes in the middle of a word, then check whether the previous vowel is short or long. ரைட், ஒரு ஷெவா இருக்குது. அந்த ஷெவால உள்ள அந்த இது வந்து அந்த ஷெவா வந்து ஒரு வார்த்தைக்கு நடுவில் இருந்திருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, முன்னாடி இருக்கிறத பாக்குறோம். முன்னாடி இருக்கிறது வந்து ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு ஷார்ட்டா லாங்கான்னு பார்க்கணும். ரைட், லாங்கா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஷெவா வந்து வோக்கல் ஷெவா. ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த ஷெவா வந்து என்ன ஷெவா? சைலண்ட் ஷெவா. சைலண்ட். ரைட், நான் அதுதான் இப்படி சொல்லி கொடுப்பேன் பையங்களுக்கு. லாங்கா இருந்தா லவுடு, ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், அந்த மாதிரி. ரைட், எல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கா இருந்தா லவுடா அது சவுண்டா வரும், ஷார்ட்டா இருந்தா சைலண்டா போயிடும். ரைட், நீங்க ரெண்டையுமே ஃபுல்லா தமிழ் இங்கிலீஷ் எழுதிக்கணும் அவசியம் இல்லை. தமிழ்ல வேண்டவங்க தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட், ஸோ இதை மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் 9:30 ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிவ் மீ another 3 minutes. ஓகே, 3 minutes ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, மறுபடியும் வாசிக்கிறேன். ஒரு சொல்லின் நடுவே ஷெவா வரும்போது அதன் முன்னர் காணப்படும் உயிரெழுத்து நெடிலா குறிலா என்பதை பார்க்க வேண்டும். ரைட், ஸோ நெடிலா குறிலா என்பதை பார்க்க வேண்டும். ஸோ அதற்கு ஏற்ற விதமா என்ன செய்யும், இந்த இது என்ன செய்யும் மாறும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். ஓகே, எழுதிட்டீங்கன்னா நான் ஐ கேன் ஸ்டார்ட் கிவிங் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகே, I'll give you some examples now. Okay, let's give. For example, ஓகே, இப்போ ஷெவா எங்க வந்திருக்குது? முதல் எழுத்துல வந்திருக்குதா? எங்க வந்திருக்குது இந்த ஷெவா? முதல் எழுத்துல எழுத்துல வந்திருக்குதா? வெரி குட். இந்த ஷெவா மிடில்ல வந்திருக்குது. ரைட், மிடில்ல வந்திருக்கு. ஸோ அப்ப மிடில்ல வந்திருக்குது அப்படின்னா, ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற வவலை பார்க்கணும். அதாவது இதுதான் ஷெவா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வவலை பாருங்க. ஓகே, இப்ப இந்த வவல் வந்து ஷார்ட்டா லாங்கா?
Long. ஷார்ட் லைக் Short பத்தா one. யோசித்து பாருங்க, பத்தாவுக்கு Long. வந்து ஷார்ட்டா லாங்கா? Long. பத்தாவுக்கு வந்து ஷார்ட் ஓவல். ஆக்சுவலி காமெட்ஸ் தான் லாங் ஓவல். Pattak ஓகே short. ரைட். யா, பத்தாவுக்கு வந்து என்ன ஓவல் இது? இட்ஸ் அ இட்ஸ் Pattak இல்ல short. Short. Short vowel. it's a what oval? It's a short oval, right? Short. Short oval, like short oval. அப்ப ஷார்ட்னா என்னது? இப்போ இது ஷார்ட்டா இருந்தா இது என்னவா இருக்கும்? Silent. வெரி குட். Silent. இட்ஸ் a ஷார்ட்டா இருந்தா இது Silent. சைலண்ட். சைலண்ட்னா இப்ப பாருங்களேன், இது எம் Silent. ஏ போடுறீங்க, எல் போடுறீங்க, இதை கண்டுக்கிறாதீங்க. அப்படியே அடுத்ததுக்கு போயிருங்க, A. ஏ கே, மலாக். எப்படி Malak. வாசிப்பீங்க இதை? Malak. எப்படி வாசிப்பீங்க இதை? Malak. மலாக். வெரி குட். how do you read this one? Malak. மலாக். Malak. வெரி குட். மலாக். ஓகே, மலாக். ஸோ தட்ஸ் how நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படிதான் என்ன செய்யணும், நம்ம வாசிக்கிறோம். ஸோ மலாக். ஓகே, மலாக். ரைட். ஸோ சப்போஸ்லி லைக் இப்போ இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ இது வந்து லாங்கா இருக்குது. லைக் இஃப் யூ ஹேவ் அ லாங்கர் வவல், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், I'll just tell you one give you one example. Okay. ஓகே, இப்போ பாருங்க. ரைட், ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்னு. ஒவ்வொரு லெட்டரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? பி. And then இது வந்து காமெண்ட். ஏ எஸ். Yes. ஓகே, இப்ப இது நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து ஷார்ட், இது சைலண்டா ஓக்கலா, ஒளியுள்ளதா, இது வந்து ஒளியுள்ளது. இது ஒளியுள்ளது. ஏன் ஒளியுள்ளது? முன்னாடி உள்ள வவ்வல பார்க்கணும். முன்னாடி இருக்கிறது long vowel. Long vowel. லாங் ஓவல். வெரி குட். லாங் ஓவல் அப்படின்றப்ப நீங்க இந்த இடத்துல லைக் குட்டியா ஒரு ஈ போட்டுக்கோங்க. வெரி குட். இதுக்கு எதுக்கு சவுண்ட் இருக்குதா? ஆயின்க்கு இல்ல. 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 ஃபைனல் லெட்டர் என்னது? ஒரு வாவு மாதிரி இருக்குது, உள்ள டாட் இருக்குது. அப்படின்னா என்னது? ஒரு வாவு மாதிரி டாட் உள்ள இருக்குது. யூ. வெரி குட். அதே என்ன சொல்றோம்னா பாசையு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் how do you read this one? பாசையுனா ரிபலியன். லைக் ஈப்ரோ வாசிக்கும்ல, அவர்கள் முரட்டாட்டமாய் கடவுள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பாசையு அப்படின்ற வார்த்தை மீனிங் வாட்? ரிபலியன், ஒரு மாதிரி முரட்டாட்டம் அப்படின்னு. ஓகே, இப்போதைக்கு வந்து வெக்காபுலரின்றதை காட்டிலும் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, இப்போ இந்த இதை கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, முன்னாடி உள்ளதை பாக்குறீங்க. முன்னாடி இருந்து லாங்கா இருந்துச்சுன்னா ஓக்கல், ஷார்ட்டா இருந்துச்சுன்னா silent. Okay, I'll give you a lot of examples, okay, in the next class. So உங்களுக்கு ஒரு சில homeworks நான் தரேன். I'll give you some homeworks also. Okay, அந்த homeworksலயே நீங்க கண்டுபிடிங்க இது வந்து என்ன இது, லைக் இதுவா சைலண்டா ஓக்கலா அப்படின்ட்டு. ஓகே ரைட். ஸோ ஐ திங்க் somebody யாரோ ஒருத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கோங்க. Isaac, நீங்க மியூட்டடா இருக்கீங்க. நான் எல்லாரையும் மீட் பண்ணேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடிச்சோம்னா we will also study little bit about the ஷெவா குறித்து நம்ம அடுத்தடுத்து போக நிறைய படிச்சுட்டே இருப்போம். இன்னும் ஷெவாக்குமே இன்னும் ரூல்ஸ் முடியல, இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ we will study about that. இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷெவானா 2 புள்ளி. ஷெவா வந்து பைபிள் நிறைய தடவை வரும். காம்பவுண்ட் ஷெவாஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் ஷெவா வந்து ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஷெவாவை பற்றி தானே சரியான பைபிளில் இருக்கிற எழுத்தினுடைய வவலே வந்து ஷெவா தான், ரைட்? ஸோ அப்படின்றப்ப ஷெவா வந்து இப்போ அப்போ வந்து எப்படி சொல்றது, நம்ம படித்தோம் ஒரு எழுத்துல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஊடால இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து நம்ம யோசிக்கணும், முன்னாடி உள்ள வவலை பார்க்கணும். அது வந்து ஷார்ட்டாக இருந்தால் ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்லை, லாங்காக இருந்துச்சுன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 3 காம்பவுண்ட் ஷெவாஸ் படிச்சோம். என்னென்ன காம்பவுண்ட் ஷெவாஸ் படிச்சோம்? வாட் ஆர் தோஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். Hataf Pattak. Hatef Pattak. And then Hatef Segol. Segol. And then Hatef Comets. and then Hatef Comets. Hatef Comets. Okay, and then we study Hatef Comets. Okay, right. So wonderful. Thank you so much. Like you're all very much cooperative. And I've taken some extra time today. Sorry about it. So we will pray and we'll close
the section. Okay, right? I'll put this recording now. Recording நான் வந்து யூடியூப்ல போடுறேன். நீங்க மறுபடியும் உட்கார்ந்து நினைச்சீங்க பாருங்க. Let's pray. Father in heaven, we want to thank you so much for the privilege of learning in your feet, oh God. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் படித்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய மனதில் நிற்க நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நம்ம ஆர்வமாக இதை படிக்க அடுத்தடுத்து சில நேரங்கள் ஆண்டவரே கஷ்டமாக இருப்பதை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் புரியக்கூடிய ஞானத்தை இதுவரைக்கும் தந்திருக்கிறத நாங்கள் ரொம்ப அழகா ஆண்டவரே இந்த கிளாஸஸ்ல பார்க்க முடியுது. தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் அந்த வேண்டிய ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, இன்னைக்கு நன்றாக ரிவிஷன் பண்ண உதவி செய்தீர். புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். இந்த வாரங்களில் படித்த ஒவ்வொன்றும் அவருடைய மனதில் நிற்க உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Great. ஸோ உங்களுடைய ஹோம்ஒர்க் என்னன்னா, இது வரைக்கும் நான் வந்து கொடுத்த அந்த வெக்காபுலரிஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஹீப்ரூ படிக்கிறப்ப ஹீப்ரூவோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வெக்காபுலரிஸ் தான். ரைட்? நான் கொடுக்குற அந்த வெக்காபுலரிஸை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி இருக்கிறீங்களோ, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன செய்யும், உதவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய முக்கியம், இப்போ வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அனுப்புவேன். அதை நீங்கள் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷெவா வச்ச வேர்ட்ஸாக அனுப்புகிறேன். ஷெவா வச்ச வேர்ட்ஸோட அர்த்தத்தையும் அனுப்புகிறேன். ஸோ தட் நீங்கள் அதை வந்து வெக்காபுலரியாகவும் படிச்சுக்கலாம், டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி ரீட் பண்ணி செய்யலாம், நீங்க பழகலாம். ஓகே, ரைட்? ஸோ I'll send that. The rest of the thing we will see in the next class. Okay, வேற ஏதாச்சும் சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கைண்ட்லி டெக்ஸ்ட் மீ. என்னுடைய நீங்க நம்பர் கால் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஓகே, God bless you all. Thank you so much for joining the class. God bless you. Thank you, brother. Welcome. Pastor. Welcome.